நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்துல நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதுல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் இரட்டை அர்த்தத்துல பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்ல எல்லாம் பேசவே இல்லை. இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலுங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூட மாதிரி நான் பாக்குறேன். பயமுத்தணும், டைவர்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா ஆரம்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்குது.